இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொது வாழ்வில் ஊழல், ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் தான் பார்க்க போகிறோம். இதில் நான் வந்து ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பார்க்கலாம் வாங்க. இது பாலிட்டியில் இருக்க ஒரு முக்கியமான டாபிக். பார்க்கலாம் வாங்க. மத்திய புலனாய்வு ஆணையம், அதாவது சிவிசி, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்றது ஒரு ஊழல் தடுக்கும் ஒரு முக்கியமான அமைப்பு, ஒரு உயர்ந்த அமைப்பும் கூட. மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் இது வந்து ஊழல்களை தடுக்க தான் முக்கியமாக செயல்படுது. இது எந்த அமைச்சகத்தின் கீழ் இயங்குகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பணியாளர் அமைச்சகத்தின் கீழ் தான் இது இயங்குது. சரிங்களா? இப்போ பாயிண்ட்ஸ் பாருங்கள், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன், அதை ப்ரீஃபாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து 1964 வருஷம் அமைக்கப்பட்டது. இது சட்டம் சாராத அமைப்பு. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் வந்து ஒரு சட்டம் சாராத அமைப்பு. ஏன்னா இதுக்குன்னு தனி ஆர்டிகல்ஸ்லாம் எதுவும் கிடையாது. இப்போது யாருடைய குழுவின் பரிந்துரையின் பெயரில் இவ்வாணையம் அமைக்கப்பட்டதுன்னா, சந்தானம் குழுவின் பரிந்துரை பேரில் தான் இந்த ஆணையம் அமைக்கப்பட்டது. சரிங்களா? அடுத்து இது ஒரு சுதந்திர அமைப்பு. ஊழல் சட்டம் 1988ன்னு ஒரு சட்டம் இருக்கும். 1988 ஊழல் சட்டம், லஞ்ச ஒழிப்பு சட்டம்னு சொல்லுவோம். இதன் கீழ் குற்றம் செயல் புரிந்தவங்க வந்து அரசு நிறுவனத்தில் பணியாற்றிய மற்றும் அரசு நிறுவனத்தில் தற்போது பணியாற்றும் நபர்களையும் இந்த ஆணையம் வந்து விசாரிக்கும். சரிங்களா? 1988 வந்து ஊழல் தடுப்பு சட்டம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 1860 வந்து இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு. இந்த சிவிசி கீழே யாரெல்லாம் விசாரணை பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு பணியாளர்கள், அரசு சார் நிறுவன பணியாளர்கள் எல்லார் மீதான விசாரணையும் இது மேற்கொள்ளும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் ஏ அதிகாரிகள், குரூப் ஏக்கு கீழே வர அதிகாரிகள், அப்புறம் சிறப்பு அதிகாரிகள், மத்திய அரசு பணியில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே இந்த 1988 லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் கீழ் ஏற்றப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் எல்லாமே விசாரிப்பது தான் இதனுடைய முக்கியமான பணி. சிவில் நீதிமன்றத்திற்கு இணையான உரிமை இதற்கு இருக்குது. அதாவது சிவில் நீதிமன்றம் அல்லது உரிமையல் நீதிமன்றம் அப்படின்னு நினைக்கிறேன். நீதிமன்றத்துக்கு இணையான உரிமை இருக்குது. அடுத்து இது வந்து ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, சந்தானம் குழுவினுடைய பரிந்துரை பேரில் தான் 1964 அமைக்கப்பட்டது. அப்புறம் 1998 ஆகஸ்ட் 25 தான் இதுக்கு சட்ட அந்தஸ்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து சட்ட அந்தஸ்து வந்து அப்போ வந்து மக்களவை மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டு 5 வருஷம் கழித்து தான் வரும். சரிங்களா? எப்போ நிறைவேற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 11, 2003. இந்த டேட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். செப்டம்பர் 11, 2003 தான் இந்த சிவிசி, அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சட்டம் வந்து சட்ட அந்தஸ்து பெறுது. இந்த இயரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எல்லோவில் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அது. அடுத்து இதில் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவர், 2 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அந்த தலைவர் வந்து ஆணையர்னு சொல்லுவோம். இவர்களை யார் பரிந்துரைப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர், உள்துறை அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த சிவிசியில் இருக்க தலைவரையும் உறுப்பினர்களையும் அவங்க வந்து பரிந்துரை செய்வாங்க. ஆனால் நியமிப்பவர் வந்து குடியரசுத் தலைவர். பிரதமர், உள்துறை அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் வந்து இவர்களை பரிந்துரை தான் செய்வாங்க. நியமிப்பவர் வந்து குடியரசுத் தலைவர். இவங்களுடைய பதவிக்காலம்னு பார்த்தீங்கன்னா 4 years, அப்படி இல்லைன்னா 65 வயது. இதில் எது முன்னதாக வருதோ அது மாதிரி பதவிக்காலம் முடிவடையும். மீண்டும் இவங்க வந்து நியமிக்கப்பட மாட்டாங்க. அதே மாதிரி இவங்க வந்து வேறு பணிக்கும் மறுபடியும் போகவும் முடியாது. அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி தலைவருக்கு இணையான ஊதியம் இவங்களுக்கு வழங்கப்படுகிறது. யூபிஎஸ்சி தலைவருக்கு இணையான ஊதியம் இவங்களுக்கு வழங்கப்படுது. இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நிறைய கன்ஃபியூஷன் ஆகும். இவங்களோட தலைமையகம் பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்குது. டெல்லியில் இதனுடைய தலைமையகம் இருக்குது. இதனுடைய தலைமையகம் சிவிசியினுடைய தலைமையகம். சுப்ரீம் கோர்ட் பரிந்துரை பேரில் குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யலாம். ஸோ சுப்ரீம் கோர்ட்டில், உச்சநீதிமன்றத்தில் வந்து இவங்களுடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா அதோட பேரில் குடியரசுத் தலைவருக்கு இவரை பதவி நீக்கம் செய்யலாம்னு சொல்லிட்டு ஆலோசனை வழங்கலாம். அடுத்து இடித்துறைப்பாளர் பாதுகாப்பு சட்டம் 2011. இதுவும் ரொம்ப முக்கியம். இடித்துறையாளர் பாதுகாப்பு சட்டம் எப்போ வந்துச்சுன்னா 2001. நிறைவேற்றப்பட்டது பார்த்திங்கன்னா 2014. சரிங்களா? 2014 மே மாதம் 9ஆம் தேதி.
ஊழலை வெளிப்படுத்தும் மக்களுக்கு வழங்கப்பட்ட விதி. பொது ஆர்வம் அல்லது பாதுகாப்பு, இதுதான் இடித்துறையாளர் பாதுகாப்பு சட்டம். அதாவது இப்போ ஊழல் இருக்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு பாதுகாப்பு தர சட்டம் தான் இந்த இடித்துறைப்பாளர் பாதுகாப்பு சட்டம். இது நான் சொன்ன மாதிரி 2014 மே மாதம் 9ஆம் தேதி தான் நிறைவேற்றப்பட்டது. குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்று நிறைவேற்றப்பட்டது. இதில் இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனில் பொய் புகார் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 வருட சிறை தண்டனை கிடைக்கும். அதுபோக 30,000 அபராதமும் விதிக்கப்படும். சரிங்களா? அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் விட்டுட்டுனா நான் யோசித்து சொல்கிறேன். இதுதான். அப்புறம் சிவிசியினுடைய தற்போதைய தலைவர். எப்பயுமே ஒரு டாபிக் படிச்சோன்னா அதில் கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து படிச்சுக்கோங்க. இப்போது 2025 ஜனவரி நிலவரப்படி PK ஸ்ரீவஸ்தவா சிவிசியினுடைய தற்போதைய தலைவராக இருக்கார். ஸ்ரீவஸ்தவா. சரிங்களா? அடுத்து இப்போ இந்த சந்தானம் குழு ஊழலை கண்காணிக்கும் ஆணையம், சந்தானம் குழுவின் பரிந்துரையின் பேரில் 1964 மாநில ஊழல் கண்காணிப்பு ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது. சரிங்களா? ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிஷனும் இந்த சந்தானம் குழு பரிந்துரையின்படி ஏற்படுத்தப்பட்டது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவிசி ஊழல் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கும்போது மத்திய அரசிற்கு வெறும் ஆலோசனை மட்டும்தான் கொடுக்கும். சரிங்களா? ஆலோசனையும் கொடுக்கும், ப்ளஸ் அறிக்கையும் வெளியிடும். ஆனால் இவங்க தண்டனையெல்லாம் கொடுக்க முடியாது இவங்க. சரிங்களா? ஆலோசனை மட்டும்தான் அளிக்கும் மத்திய அரசுக்கு. ஊழல் தொடர்பாக அறிக்கை வழங்கும், தண்டனையெல்லாம் வழங்க முடியாது. அதுக்கப்புறம் சிபிஐ வரும் இல்லைங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிற சிபிஐ டாபிக். அந்த சிபிஐ இயக்குநர்கள் அதிகாரிகளை நியமிப்பதில் இந்த ஆணையம் முக்கிய பங்கு இருக்குது இவங்களுக்கு. சிபிஐ அதிகாரிகளை நியமிப்பதில் சிவிசிக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. சரிங்களா? இவங்க தான் சிபிஐனுடைய இயக்குனர் அதிகாரிகள்லாம் நிர்ணயிப்பதில் பங்கு இருக்குது. சரிங்களா? அவ்வளோதான். அடுத்து இதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, டெல்லி சிறப்பு காவல் சட்டம் அப்படின்னு ஒன்று வரும். அது எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1946. இவங்களுடைய பணியையும் இவங்க செயலாற்றுவாங்க. யார்? இந்த சிவிசி. டெல்லி சிறப்பு காவல் சட்டம் 1946 கொண்டு வரப்பட்டது. இதில் உள்ள அதிகாரிகளின் பணிகளை செயலாற்றுவதற்கு வழிமுறைகளை வழங்குவதும் இதனுடைய பணி. சரிங்களா? அடுத்து போகலாங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐ பார்க்கலாம். சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1963 ஸ்டார்ட் பண்ணாங்க. யாரால் கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா உள்துறை அமைச்சகத்தால் கொண்டு வரப்பட்டது. முதல்ல உள்துறை அமைச்சகத்தினால தான் இருந்துச்சு, அதன் கீழ் தான் இருந்துச்சு. இப்போ பணியாளர்கள் அமைச்சகத்தின் கீழ் இது கொண்டு வரப்பட்டது. இது இந்த சிபிஐ. சிவிசி ரெண்டுமே பணியாளர் அமைச்சகத்தின் கீழ் தான் தற்போது இயங்கி வருகிறது. சிவிசியின் கீழ் இணைப்பு. இந்த சிவிசியின் கீழே இதை இணைச்சிட்டாங்க. அது போக இது லோக்பால் ப்ளஸ் சிவிசியின் வழக்கையும் இவங்க தான் விசாரணை பண்ணுறாங்க. சிபிஐ இதில் இயக்குனர் இருப்பார், தலைவர். பதவிக்காலம் பார்த்திங்கன்னா 2 வருடங்கள். 2 வருடம் தான் இதனோட பதவிக்காலம். நியமனம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவிசி பரிந்துரையின்படி தான் இந்த சிபிஐ அதிகாரிகள் இயக்குனர் நியமிக்கப்படுவார். இதில் இந்த சிபிஐ யாரெல்லாம் ஆலோசனை வழங்குவாங்க இந்த அதிகாரிகள் நியமிப்பதுன்னு பார்த்திங்கன்னா, பிரதமர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், இந்திய உச்சநீதிமன்ற நீதிபதியும் அல்லது தலைமை நீதிபதி, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இதனுடைய இதை பரிந்துரைப்பாங்க. சிவிசி பரிந்துரையின்படி தான் பிரதமர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்ற நீதிபதியெலாம் இந்த சிபிஐ இயக்குனர் ஆலோசனை வழங்குவாங்க இவங்களை போடலான்னு சொல்லி. அடுத்து இதனை பரிந்துரை செய்தவரும் சந்தானம் குழு தான். சிவிசி எப்படி பரிந்துரை செய்தாரோ சந்தானம் குழு, அதே மாதிரி மத்திய புலனாய்வுத்துறையும் சந்தானம் குழு தான் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பரிந்துரை செய்தாங்க. டெல்லி சிறப்பு காவல் ஸ்தாபனம் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1941 உருவாக்கப்பட்ட சிறப்பு காவல் துறையானது மத்திய புலனாய்வுத்துறை உருவாக்கப்பட்டதன் காரணமாக இதோடு இணைக்கப்பட்டுட்டாங்க. சரிங்களா? சிறப்பு காவல்துறை 1946. ஏற்கனவே நம்ம 41 ஏற்கனவே 1946ன்னு ஒன்று பார்த்துருப்போம். அது டெல்லி சிறப்பு காவல். இது சிறப்பு காவல் மட்டும் தான் வரும், டெல்லி வராது. இதை அடிச்சிருங்க, இதை ரிமூவ் பண்ணிடுங்க. இது வெறும் சிறப்பு காவல் தான் வரும். 1946 வந்தது தான் நமக்கு
டெல்லி சிறப்பு காவல். சரிங்களா? அடுத்து காசியாபாத், உத்தரப்பிரதேசத்தில் இருக்க காசியாபாத்தில் 1996 தான் சிபிஐயின் முதல் நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. சரிங்களா? காசியாபாத்தில் இருக்க உத்தரப்பிரதேசத்தில் முதல்ல சிபிஐ நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. தற்போது வந்து இதனுடைய பிரான்ச்சஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா, மும்பை, சென்னை இது போன்ற இடங்கள்லாம் இதனுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. கல்கத்தா, மும்பை, சென்னை. அவ்வளோதான். அடுத்து வந்து தற்போதைய சிபிஐ அதிகாரியாக யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா யார், ஒரு நிமிஷம் மறந்துட்டேன் நான். இவர் பிரவீன் சூட்டுன்றவர் தான் தற்போதைய இயக்குனராக இருக்கார். சரிங்களா? பிரவீன் சூட். அதே மாதிரி முதல் மேலாண்மை இயக்குனராக யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிவி கோஹ்லி அப்படின்றவர். கோலி அப்படின்னா கோஹ்லி அப்படின்றவர். சரிங்களா? அடுத்து மத்திய புலனாய்வுத்துறை, அதாவது சிபிஐயில் வந்து நிறைய பிரிவுகள் இருக்குது. ஊழல் தடுப்பு பிரிவு, பொருளாதார குற்றப்பிரிவு, சிறப்பு குற்றப்பிரிவு, மத்திய தடவியல் அறிவியல் ஆய்வகம், கொள்கை மற்றும் ஒருங்கிணைப்பு பிரிவு, வழக்கு விசாரணை இயக்குநரகம், நிர்வாக பிரிவுன்னு பல பிரிவுகள் இருக்குது. இதனுடைய நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட இடம் என்னன்னு சொன்னால் இது ரொம்ப முக்கியம். காசியாபாத், உத்தரப்பிரதேசத்தில் 1996 தான் இதனுடைய பிரான்ச் வந்து உருவாக்கினாங்க, நிறுவனத்தை ஆரம்பித்தாங்க. இப்போ இதனுடைய பிரான்ச்சஸ் கொல்கத்தா, மும்பை, சென்னைலாம் இருக்குது. இதன் பயிற்சி முகாமைகள் அமைந்துள்ளது. சரிங்களா? இந்த சிபிஐனுடைய பிரான்ச்சஸ் கிடையாது, பயிற்சி முகாமைகள், பயிற்சி கொடுக்குற நிறுவனம். சரிங்களா? இது வந்து 2003 சிபிஐ அமைப்பின் மேலாண்மை இயக்குனர் 2 ஆண்டுக்கு ஒரு முறை நியமிக்கப்படுறாங்க சிவிசி சட்டத்தின்படி. அவ்வளோதான். இது வந்து சிபிஐ எந்த பட்டியலில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மத்திய பட்டியலில் தான் இருக்கும். மாநிலத்துக்கும் சிபிஐக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, மத்திய பட்டியலில் தான் இருக்கும். அதனால் குற்றங்களை பற்றி விசாரணையும் அறிக்கை வந்து மத்திய அரசிடம் மட்டும்தான் இந்த சிபிஐ கொடுக்கும். அந்த குற்ற நடைமுறை மாநிலத்திற்கு அங்கே வந்து மாநிலத்துக்கு போய் இதனோட அறிக்கை கொடுக்காது. மத்திய பட்டியலில் இருக்கிறதால மத்திய அரசினுடைய பொறுப்பு தான் இந்த சிபிஐ. சரிங்களா? இதனோட அதிகாரங்கள்னு பார்த்திங்கன்னா ஊழல் எதிர்ப்பு பிரிவில் வந்து இந்த ஒன்றிய நீதித்துறை, அப்புறம் மத்திய அரசுத்துறை, பொதுத்துறை நிறுவனங்கள், ஊழியர்கள் இவங்களெல்லாம் வந்து ஊழல் ஏய்ப்பு வழக்குகளை வந்து புலனாய்வு செய்கிறது தான் என்னோட முக்கியமான பணி. அப்புறம் பொருளாதார குற்றப்பிரிவில் வங்கி, நிதி ஏய்ப்பு, அப்புறம் ஏற்றுமதி இறக்குமதியில் ஏதாவது பிரச்சனைனா, அதுக்கப்புறம் பொருட்கள் பதுக்கல், அந்நிய செலாவணி, கையாடல் இதெல்லாம் வந்து வழக்கு பதிவு செய்யலாம், விசாரணை பண்ணலாம். சரிங்களா? விசாரணை பண்ணலாம். குற்றப்பிரிவில் பார்த்திங்கன்னா நிறைய தீவிரவாத கும்பலால் வந்து நிகழ்த்தப்படும் கடத்தல், கொள்ளை, ஆழ்கடத்தல், குண்டுவெடிப்பு மற்றும் பிற தீவிரவாத வழக்குகளையும் இது வந்து புலனாய்வு செய்யுது. அப்புறம் குற்றப்புள்ளி விவரங்களை தயாரித்து அதை ஊழல் குற்ற வழக்குகள் பற்றிய தகவல்களை வந்து கொடுக்குது இது. இப்போ புரிஞ்சுங்களா? ஓகே. இதை நான் கொடுத்துருக்கிறது ஷார்ட் நோட்ஸு, இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் நோட்ஸாக கொடுத்துருக்கேன். இந்த இயர் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. இதை தான் எக்ஸாமில் மறுபடியும் கேட்குறாங்க. அப்புறம் வந்து இப்போல்லாம் வந்து கூட்டுரு காரணத்தினால இதனுடைய பணிகளும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பணிகளும் வந்து ஒரு தடவை நல்லா நான் சொன்னதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.